கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் வல்லமை பொருந்தியவர். அவருடைய வார்த்தைகள் மிக வல்லமையான வார்த்தைகள். சிறிய சிறிய வார்த்தைகள் மூலம் அவர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஒரு குஷ்டரோகியை பார்த்தார். நீ சுத்தமாகு என்றார். வார்த்தை புறப்பட்டது, வல்லமையானது. அந்த குஷ்டரோகி சுஸ்தமானான். ஒரு நாள் தேவாலயத்துக்கு சென்றார். அங்கு சூம்பின கையுடைய ஒரு மனிதனை பார்த்தார். அந்த மனிதனை பார்த்து உன் கையை நீட்டு என்று சொன்னார். சிம்பிள் வேர்ட்ஸ். த பவர் ஹாஸ் ப்ரொடியூஸ்டு அண்ட் ஹி காட் ஹீல்டு. அதே போல அவர் ஒரு வீட்டில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஜனக்கூட்டம் மிக அதிகமாக இருந்தது. 4 பேர் திமிர்வாதக்காரனை ஒரு கட்டிலில் கீழே இறக்கி அவர் முன் வைத்தார்கள். இயேசு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று கூறினார். மிகச்சிறிய வார்த்தைகள் அடங்கிய ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. அந்த வல்லமை புறப்பட்டது. அந்த திமிர்வாதக்காரன் எழுந்து நடந்தான். அதே போல கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை பார்த்தார். ஒரே ஒரு வார்த்தை தான் கூறினார், எப்பத்தா, அதாவது திறக்கப்படுவதாக என்று. அவன் தன் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த பொழுது 3 பேரை உயிரோடு எழுப்பினார். வார்த்தையின் மூலம், வார்த்தையின் வல்லமையின் மூலம் அவர் உயிரோடு எழுப்பினார். எவ்வீருவின் மகள் மரித்து போனாள். அவர்களுடைய வீட்டிற்கு சென்றார். அவள் அருகே இருந்து அவள் கையை பிடித்து தலித் தோகுமி என்றார். சிம்பிள் வேர்டு. அப்பொழுது வல்லமை புறப்பட்டது. அவள் எழுந்து நடந்தாள். ஒரு விதவையின் ஒரே மகன் மரித்து போனான். இயேசு பாடையை தொட்டு வாலிபனே எழுந்திரு என்றார். ஜஸ்ட் 2 வேர்ட்ஸ். வல்லமை புறப்பட்டது. வாலிபன் எழுந்து உட்கார்ந்தான். லாசரு மரித்தான். கல்லறை தோட்டத்தில் வைத்தார்கள். 4 நாட்கள் ஆனது. இயேசு கிறிஸ்து வந்தார், கண்ணீர் விட்டார். லாசருவே எழுந்து வா என்று ஒரு சிறிய சென்டென்ஸை சொன்னார். வல்லமை புறப்பட்டது. லாசரு எழுந்து வந்தான். Let us just go to the important session, that is the message. இந்த செய்தியை கொடுப்பவர் சகோதரர் ஜோசப் ஸ்டீஃபன். அவர் எடுத்துக்கொண்ட மைனர் கேரக்டர் ஆபேலை பற்றியதாகும். Let us just sit reverently at the feet of our Lord Jesus Christ and listen to the word of God, which is the two-edged sword. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த காலை வேளையிலே இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் பழைய ஏற்பாட்டில், அதுவும் ஆதியாகம புத்தகத்தில் உள்ள ஆபேல் என்ற மனுஷனை குறித்து உங்களோடு கூட சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த ஆபேல் என்பவன் தேவனால் உருவாக்கப்பட்ட ஆதாம் என்பவனுடைய 2வது மகன். ஆதாம் என்பவனை தேவன் நேரடியாக உருவாக்கினார். அவருடைய முதல் மகன் பெயர் காயின், 2வது மகன் தான் இந்த ஆபேல். இவர்களுடைய வரலாற்றை ஆதியாகம புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். அது தவிர புதிய ஏற்பாட்டில் பல்வேறு நூல்களில் இவர்களை குறித்து ஆங்காங்கே குறிப்புகள் இருப்பதையும் காணலாம். இந்த காயின் ஆபேல் வரலாறு நமக்கு புதியதல்ல. ஆயினும் இந்த ஆபேல் வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் மிகவும் பெரியது. இந்த ஆபேல் ஒரு சிறிய மனிதனாக இருந்தாலும் கூட இவன் மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் மிகவும் பெரிதாக இருக்கிறது. அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாளிலே இவரை குறித்து ஒரு சில காரியங்களை முன்பாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக முதலில் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கைகளையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. காயின் ஆதாமனுடைய முதல் மகன். அவன்
பயிரிடும் தொழிலை செய்து வந்தான். ஆபேல் இரண்டாவது மகன். இவன் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். இருவரும் கர்த்தருடைய சன்னதிக்கு காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். காயின் தன் நிலத்தில் விளைந்த கனிகளை அவன் கொண்டு வருகிறான். ஆபேல் தன்னுடைய மந்தையில் உள்ள முதற் தலையீற்றுகளையும் கொழுமையானவர்களையும் அவன் கொண்டு வருகிறான். இப்பொழுது கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார், காயினுடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயின் முகநாடி மாறுபட்டது. அவன் கோபப்படுகிறான், எரிச்சல் அடைகிறான். தன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை என்ற ஆதங்கத்திலே அவன் கோபப்படுகிறான். உலக பிரகாரமாக பார்த்தால் அவனுடைய ஆதங்கம், அவனுடைய கோபம் நியாயமானது என்றே தோன்றுகிறது. ஏனென்றால் இவன் பயிர் செய்கிறவன் கனிகளைத்தான் கொண்டு வர முடியும். ஆபேலை போல அவன் மிருகங்களை கொண்டு வர முடியாது. இருப்பினும் இவனுடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டது. ஏன் நிராகரிக்கப்பட்டது? இதைத்தான் இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இது நமக்கு மிகுந்த ஒரு பிரயோஜனமான ஒரு கருத்தை நம் முன்பாக வைக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. இங்கு கர்த்தர் இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? கர்த்தரே அதற்கு பதில் சொல்கிறார். அதற்கரிய வசனத்தை நாம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் காணலாம். அதை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். இங்கு கர்த்தர் காயினை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். அவர் கேட்கிறார், நீர் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று கேட்கிறார். இதை ஆங்கில வேதாகமம் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் இவ்வாறு சொல்கிறது, இஃப் யூ டூ வாட் இஸ் ரைட் வில் யூ நாட் அக்செப்டட். மீண்டும் வாசிக்கிறேன், இஃப் யூ டூ வாட் இஸ் ரைட் வில் யூ நாட் அக்செப்டட். அதாவது நீ நன்மை செய்தால் நான் உன்னை அங்கீகரிக்காமல் இருப்பேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். அதாவது இதை மாற்றி சொன்னால், இன் அதர் வேர்ட்ஸ், நீ எது உண்மையோ, எது நேர்மையோ, எது பரிசுத்தமோ அதை செய்தால் நான் உன்னை அங்கீகரிப்பேன். அதாவது நீ நன்மை செய்தால், இஃப் யூ டூ வாட் இஸ் ரைட், நான் உன்னை அங்கீகரிப்பேன். நீ நன்மை செய்யவில்லை, அதனால் உன்னை அங்கீகரிக்கவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் காணிக்கையாக கொண்டு வரப்பட்ட பொருள் முக்கியம் அல்ல, காணிக்கை கொடுப்பவருடைய உள்ளம்தான் முக்கியம். அதாவது காணிக்கை கொடுப்பவர் எப்படிப்பட்டவர் என்பதுதான் முக்கியம். காணிக்கை என்ன பொருள், என்ன வஸ்து அல்லது என்ன காரியம் என்பதை குறித்து அது ஒரு பிரச்சனையே அல்ல, அது முக்கியமே அல்ல. ஆனால் காணிக்கை கொடுப்பவர் என்ன மனநிலையோடு வருகிறார், அவர் எப்பேற்பட்ட வாழ்க்கை முறையை வாழுகிறார் என்பதுதான் முக்கியம். இங்கு ஆபேலின் வாழ்க்கை முறை மிகவும் நேர்த்தியாக மேன்மையாக இருப்பதாக கர்த்தர் கண்டார். அவனுடைய காணிக்கையை அவர் அங்கீகரித்தார். அதைத்தான் எபிரேயர் நிருபத்தை எழுதிய அந்த நூலாசிரியர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்கிறார், ஆபேல் காயினை காட்டிலும் மேலான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்று எழுதியிருக்கிறார். அதாவது காய்கனிகளை விட இதோ மிருகங்கள் மேலானது என்ற அர்த்தத்தில் அவர் எழுதவில்லை. அப்படி எழுதியிருந்தால், அந்த நோக்கத்தில் எழுதியிருந்தால் கிறிஸ்தவ மதத்துக்கும் மற்ற மதத்துக்கும் வேறுபாடே இல்லாமல் இருந்திருக்கும். அவர் அந்த நோக்கத்தில் அவர் எழுதாமல், இந்த ஆபேல் என்பவன் காயினை காட்டிலும் உத்தமமாய் நடந்து விசுவாசத்தோடு அவன் ஆண்டவர் மேல் ஒரு பற்றோடு அவன் ஒரு உத்தம வாழ்க்கை வாழ்ந்து அவனுக்கு காணிக்கை செலுத்தினான் என்ற அர்த்தத்தில் எழுதியிருக்கிறார். அதாவது ஒரு நல்ல உள்ளத்தோடு அவன் காணிக்கை செலுத்தினான். எனவேதான் இயேசு கிறிஸ்துவும் ஆபேலை பற்றி சொல்லும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது ஆபேல் நீதிமானாக வாழ்ந்தான் என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு வேதம் மிகவும் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கிறது. மீண்டுமாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களுக்கு நேராக உங்கள் கவனத்தை நான் திருப்ப ஆசைப்படுகிறேன். அதாவது
அங்கு திட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையையும் அங்கீகரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது முதலில் அவர் ஆபேலை அங்கீகரித்தார், அதற்கு பிறகு அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல முதலில் அவர் காயினை அங்கீகரிக்கவில்லை, அதன் பிறகு அவர் காயினுடைய காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை. தயவுசெய்து இந்த வசனங்களை நீங்கள் உங்கள் தனி தியானங்களிலே வாசித்து பாருங்கள். மிகவும் ஆச்சரியமாக இருக்கும், மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அதாவது ஒருவனுடைய காணிக்கை, பிரயாசம், உழைப்பு இவைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால் முதலில் அவன் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தரின் பார்வையில் அவன் உத்தமனாக, விசுவாசியாக, நீதிமானாக வாழ வேண்டும். அப்பேற்பனுடைய காணிக்கை, பிரயாசம், உழைப்பை இதைத்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரே தவிர மற்றபடி காணிக்கையினுடைய தரத்தை பார்த்தோ, காணிக்கையினுடைய அளவை பார்த்தோ, அது எப்பேற்பட்ட பொருள் என்பதை பார்த்தோ அவர் ஒரு நாளும் அங்கீகரிப்பதில்லை. அவர் உள்ளந்திரியங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். எனவே துன்மார்க்கர் செலுத்துகிற காணிக்கை அவருக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். இன்று நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றாமல், நாம் மனம் திரும்பாமல், ஏராளமாக தாராளமாக ஆண்டவருக்கு கொடுப்பதினால கர்த்தரின் பார்வையிலே அங்கீகாரம் பெற்று விடுகிறோம், கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு. கர்த்தர் நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய வாழ்க்கை முறையும் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பார்த்துவிட்டு தான் நம்மை அங்கீகரிக்கிறார். காணிக்கையை கொடுத்து விட்டு கர்த்தரை ப்ளீஸ் பண்ணி அல்லது கர்த்தரை நயங்காட்டி நாம் அங்கீகாரம் பெறுவது என்பது முடியாத காரியம். நாம் அங்கீகாரம் பெற்றால்தான் நம்முடைய காணிக்கை, நம்முடைய உழைப்பு, நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் அங்கீகாரம் பெறும். அது கர்த்தருடைய பார்வையில் உகந்ததாக இருக்கும். காணிக்கை அதாவது பேக்வேர்ட்ஸ்ல போக முடியாது. காணிக்கையை கொடுத்து விட்டு கடவுளிடம் அங்கீகாரம் பெறுவது என்பது அது முடியாத காரியம். கர்த்தர் ஒரு நாளும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதை அனுமதிக்கவும் மாட்டார். முதலில், மீண்டுமாக சொல்கிறேன், முதலில் நாம் அங்கீகாரம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய காணிக்கை, நம்முடைய பிரயாசம், நம்முடைய உழைப்பு, அது எப்பேற்பட்ட உழைப்பாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரயாசமாக இருந்தாலும் சரி, என்ன நோக்கத்திற்காக அது பண்ணப்பட்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு நாளும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த சூழ்நிலையிலே ஒரு சம்பவத்தை உங்கள் முன்பாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழ்நாட்டுக்கும் கர்நாடக மாநிலத்துக்கும் இடையே உள்ள ஒரு எல்லை பகுதியில், ஒரு வனம் நிறைந்த, காடுகள் நிறைந்த ஒரு பகுதியில் ஒரு மிஷினரி பணித்தளம் ஒன்று உண்டு. அதிலே எனக்கு தெரிந்த ஒரு மிஷினரி பணியாற்றி கொண்டு வந்தார். அங்கு உள்ள அநேக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவருக்கு ஒரு ஆலயம் தேவையாக இருந்தது. பக்கத்தில் உள்ள ஆலயத்துக்கு போக வேண்டால் எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி போக வேண்டும். எனவே ஆலயம் கட்ட வேண்டும் என்று நினைத்தார். அநேகர் தங்களால் முடிந்த காணிக்கையை கொண்டு வந்தார்கள். அந்த ஊரில் ஒரு மனிதர் இருந்தார், ஒரு ஏழை மனிதர். அவர் இந்த ஆலயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதனால தன்னுடைய நிலத்தை விற்று அதில் ஒரு பெரும் பகுதியை இந்த மிஷினரி இடம் வந்து கொடுத்து, ஐயா, இதை வைத்து நீங்கள் ஆலயம் கட்டுங்கள் என்று சொன்னார். எல்லாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். நிச்சயமாகவே இவர் ஒரு பெரிய தியாகம் செய்திருக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் அவரை புகழ்ந்தார்கள். ஆனால் உண்மையிலே அவர் உள்ளான மனதோடு தம்முடைய ஊருக்கு ஒரு ஆலயம் வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த காணிக்கையை அவர் கொடுத்தார். இதை அந்த ஊரில் உள்ள மற்றொரு பணக்காரர் பார்த்து கொண்டிருந்தார். தானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவருக்கு கர்த்தருக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இல்லை. ஆனால் இப்படி ஒருவர் பெயர் வாங்கிவிட்டார், ஏற்கனவே ஒருவர் கொடுத்து அவர் எல்லாரும் போகிறார்கள், அதை விட நாம் ஜாஸ்தி கொடுத்து நாம் பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்தார். தன்னுடைய நிலங்களையும் விற்று கொடுப்பதாக அறிவித்தார். அந்த மிஷினரியிடம் வந்து சொன்னார். அவரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். ஓ, அநேக பேர் வருகிறார்கள், ஆலயத்தை எளிதாக கட்டிவிடலாம் என்று நினைத்தார்கள். கர்த்தர் காரியங்களை மாற்றி போட்டார். காரியம் மாறுதலாக முடிந்தது. உள்ளான நோக்கத்தோடு வந்த காணிக்கை பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த இரண்டாவது மனிதர் தன்னுடைய நிலத்தை விற்பதற்காக முயற்சி செய்யும் பொழுது அவருடைய குடும்பத்தார் என்ன செய்தார்கள்? இந்த நிலத்தை விற்க முடியாதபடி கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டு விட்டார்கள். அதை அவரால் விற்க முடியவில்லை. அநேக ஆண்டுகளாக அந்த வழக்கு நடந்தது. அதற்குள்ளாக அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. இவர்
காணிக்கையின் மூலம் அங்கீகாரம் பெற வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் முதல்வரோ தான் அங்கீகாரம் பெற்ற பின்பு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அதுதான் வித்தியாசம். ஆண்டவர் விரும்புவது நம்முடைய உள்ளத்தை தான், நம்முடைய வாழ்க்கை முறையைத்தான், நாம் மனம் திரும்புவதைத்தான் விரும்புகிறாரை தவிர காணிக்கையை அவர் பெரிதுபடுத்துவதில்லை. அடுத்ததாக இன்னொரு குறிப்பை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். அதை இன்னொரு தேவவசனத்தின் மூலமாக நான் தியானிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதை நான் வாசிக்க கேட்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இங்கே ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். அவன் மரித்தும் இன்னமும் பேசுகிறான். He still speaks even though he is dead. இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். ஆபேல் மேல் காயின் பொறாமை கொண்டான். தன்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற ஆதங்கத்திலே கர்த்தர் மீது பொறுமை இழந்தான். தன்னுடைய சகோதரன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தனக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது என்று நினைத்தான். கர்த்தர் அவனைத்தான் நேசிக்கிறார், அவனைத்தான் விரும்புகிறார், அவனுடைய காணிக்கைத்தான் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவன் உயிரோடு இருக்க வரைக்கும் நம்முடைய காரியம் எடுபடாது என்று அவன் நினைத்து அவனை கொலை செய்து போட்டான். அவனை கொன்று போட்டானே தவிர அவனுடைய நல் வாழ்க்கையினால் வருகிற சாட்சியை அவனால் அழிக்க முடியவில்லை. அதை அவன் மக்களுடைய மனதிலிருந்து எடுக்க முடியவில்லை. அவன் வாழ்ந்த வாழ்க்கை முறை எல்லார் மனதிலும் பாதிப்பை ஏற்படுத்தியதனால அவன் மரித்த பிறகும் பேசுகிறான் என்று மிக அழகாக இந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவன் உயிரோடு இருந்த நாட்கள் மிகவும் கொஞ்ச நாட்கள் தான். வாலிப நாட்களிலேயே அவன் சகோதரனால் கொலை செய்யப்பட்டான். ஆனால் அவன் வாழ்ந்த மிக சொற்ப ஆண்டுகளிலே கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான். அவனுடைய வாழ்க்கை முறை அநேகருக்கு, பின் சந்ததியார் அநேகருக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறது. அவன் மரித்த பின்பும் அவனுடைய சாட்சியை அழிக்க முடியவில்லை. அவன் உயிரைத்தான் எடுக்க முடிந்ததே தவிர அவன் வாழ்ந்த மிகுந்த ஒரு நல்ல வாழ்க்கையை யாராலும் எடுக்க முடியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் எதை விட்டு செல்ல போகிறோம்? நற்பண்புகளை விட்டு செல்ல போகிறோமா? நம் பின் சந்ததியாருக்கு என்ன முன்மாதிரியை வைக்கப் போகிறோம்? நம்மை பின்பற்ற அவர்களுக்கு என்ன நற்குணங்களிலே நாம் நிலைநிற்க போகிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். மரித்த பின்பும், நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்த பின்பும் இந்த உலகம் நம்மை குறித்து பேசணும். நற்பண்புகளில் வாழ்ந்தார், அவர் மரித்தார், ஆனாலும் அவருடைய பண்புகள் இன்று எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, எங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லி மக்கள் சொல்கிற அளவுக்கு மேலான காரியங்களை நாம் விட்டு செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சாட்சியம் அவருடையதாக இருக்க வேண்டும். அமெரிக்க தேசத்திலே ஹியூபர்ட் ஹம்ப்ரே என்று சொல்லக்கூடிய ஒரு செனட்டர் இருந்தார். அவர் நிக்சன் என்று சொல்லக்கூடியவரை எதிர்த்து அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட்டார். நிக்சன் ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தார். இரண்டாவது முறை நிற்கும்போது இந்த ஹியூபர்ட் ஹம்ப்ரே என்பவர் அவரை எதிர்த்து போட்டியிட்டார். மிகவும் ஒரு தாழ்மையான, ஒரு அன்புள்ள, ஒரு கிறிஸ்தவ பண்பாடுகளே வளர்ந்த ஒரு அருமையான சகோதரன். ஆனால் இந்த நிக்சன் அநேக பொய் பிரச்சாரங்களை செய்து இவரை தோற்கடித்து விட்டார். அதனால் மனமுடைந்து போய் அவர் ஒரு கல்லூரியிலே ஒரு பேராசிரியராக அவர் பணியில் சேர்ந்து விட்டார். ஆனால் அவர் உடல்நிலை இதன் காரியத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டது. அதே சமயத்தில் நிக்சன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனாலும் அவர் செய்த ஊழல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதனால அவரும் பதவி, ஒரு 2 ஆண்டுகளில் அவரும் பதவி விலகும்படி நேரிட்டது. இவர்கள் 2 பேரும் எதிரும் புதிருமாக இருந்தார். இவர் ஒரு கட்சியில் இருந்தார், அவர் ஒரு கட்சியில் இருந்தார். இவர் அவருக்கு துரோகம் செய்து விட்டார் என்று இவர் மன உளைச்சல் இருந்தார். அப்பொழுது இவர்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஒரு போதகர் நினைத்தார். அப்போ ஹியூபர்ட் ஹம்ப்ரேட்ட போய் சொன்னார், ஐயா நீங்கள் 2 பேரும் ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னார். ஆனால் ஹியூபர்ட் ஹம்ப்ரே முதலில் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் கடைசியில் ஒத்துக்கொண்டு ஒரு கடிதம் எழுதி ஒரு கவரில் வைத்து விட்டு அவர் இறந்து போய்விட்டார். ஆனால் இறப்பதற்கு முன்னாக தன் மகனை கூட்டி சொன்னார், நான் இறந்த பிறகு இந்த கவரை உடைத்து பார்த்து அதில் நான் எழுதியிருக்கபடி நீ செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவர் இறந்த பின்பு அவருடைய மகன் அந்த கவரை உடைத்தார். அதில் அவர் எழுதி வைத்திருந்தார்,
நிக்சன் தான் என்னுடைய அடக்க ஆராதனையில் முதல் விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்க வேண்டும், அவர்தான் என்னை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னார். பாருங்கள், உடைந்து போன அந்த உறவு சீரடைந்தது. ஒன்றை ஒன்று வெறுத்து கொண்டிருந்த இரண்டு கட்சிகள் அன்று ஒன்றாய் ஆயிற்று. அமெரிக்காவினுடைய குடியாட்சியினுடைய பலம் மக்களுக்கு தெரிந்தது. இன்றும் சொல்கிறார்கள், ஹியூபர்ட் ஹம்ப்ரே செய்த காரியம் இன்று ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கிறது. அவர் மரித்தும் பேசுகிறார். அவர் மரித்தும் பேசுகிறார். தன்னை ஜனாதிபதியாக வரவிடாமல் தோற்கடித்த நிக்சனுக்கு அவர் மரியாதை கொடுக்கும்படியான ஒரு ஏற்பாடை செய்துவிட்டு மரித்து போனார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சாட்சி என்ன? நம்முடைய சாட்சி என்ன? சற்று யோசித்து பார்ப்போம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. என் முடிவுரைக்கு நேராக நான் வருகிறேன். இங்கு ஒரு காரியத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஒருவேளை நாம் நினைக்கலாம், இப்படி நீதிமானாய் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இப்படி அநியாயமாக காயின் ஆபேலை கொலையல்லவா செய்தான்? காயினுக்கு எந்த ஒரு நியாய தீர்ப்பும் கிடையாதா? கர்த்தர் இதை பார்த்து கொள்ள மாட்டாரா என்ற கேள்வி எழலாம். ஆனால் கர்த்தர் இங்கு சொன்னார், காயினை பார்த்து, உன் சகோதரன் எங்கே? உன் சகோதரன் எங்கே? அவனுடைய இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அவனுடைய இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்று ஆபேலுக்கு விரோதமாக செயலாற்றிய காயின் அவன் தண்டிக்கப்பட்டான், கர்த்தரால் கண்டுபிடிக்கப்பட்டான். கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருந்தார். அவனுக்கு உரிய தண்டனை வழங்கினார். அவன் நிலையற்றவனாக அலைந்தான். இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக அநேகர் செயலாற்றும் பொழுது கர்த்தர் அதை பார்த்து அதை தடை செய்து அவர்களுக்கு உரிய தண்டனையை வழங்குவார். நம்மையோ அவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். மிரியாம் மோசையை பற்றி கேவலமாக பேசிய போது அதை மோசே கேட்கவில்லை, ஆனால் கர்த்தர் கேட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். செனகரிப் எசேக்கியா ராஜாவை குறித்து தூஷணமாக பேசும்போது, இஸ்ரவேலின் தேவனாகிய பரிசுத்தரை அல்லவோ நீ தூஷணமாய் பேசினார், நான் அதை கேட்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னதாக வாசிக்கிறோம். இஸ்ரவேலர் எகிப்தியரால் கொடுமைப்படுத்தப்படும் போது அவர்கள் பெருமூச்சை ஆண்டவர் கேட்டார் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் நீங்கள் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்ந்து வேதனைகளை அனுபவிக்கும் போது, யாருமே என்னை கவனிக்கவில்லை, யாருமே எனக்கு துணை இல்லை, யாருமே எனக்கு விடுதலை அளிக்கவில்லை, நான் தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக சொல்லப்படுகிற எல்லா காரியங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் பதிலளிப்பார். அன்று ஆபேலினுடைய இரத்தத்தின் சத்தத்தை கேட்டு பதிலளித்த தேவன் இன்று நம்முடைய கூக்குரலையும் கேட்டு நமக்கு பதிலளிப்பார், நமக்கு துணையாக நிற்பார். அதற்காகவே அவர் இந்த உலகத்திலே மனுஷனாக பிறந்தார். இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள். இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அநேக காரியங்களை குறித்து பார்த்தோம். காணிக்கை முக்கியமல்ல, காணிக்கை கொடுப்பவருடைய உள்ளமே முக்கியம். காணிக்கை கொடுப்பவர் அங்கீகரிக்கப்பட்டால்தான் அவருடைய உழைப்பு, பிரயாசம், முயற்சி, காணிக்கை இவைகளெல்லாம் அங்கீகரிக்கப்படும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஒரு இரத்த சாட்சியாக அவன் மரித்தான், முதல் விசுவாசியாக மரித்தான். ஒரு நல்ல முன்மாதிரியை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறான். அவனை பின்பற்ற ஆண்டவர் கிருபை செய்வார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவ செய்தியை கேட்டோம். ஆபேல் was the first hero in the faith list. விசுவாசத்தில் பலவிதமான விசுவாசம் உண்டு என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மில் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். Do you have great faith? அன்று இயேசு கானானிய ஸ்திரீயை பார்த்து சொன்னார்,
உன் விசுவாசம் பெரியது என்று கூறினார். Do you have little faith? இயேசு கூறினார், நாளைய தினத்தை பற்றி கவலைப்படுகிறீர்களே, நீங்கள் எல்லோரும் அற்ப விசுவாசிகள் என்று கூறினார். Do you have saving faith? இயேசு சீமோன் வீட்டில் இருந்த பொழுது பாவியாகிய ஒரு ஸ்திரீ அங்கு வந்து அவருடைய பாதத்தை தைலத்தால் தடவின பொழுது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று கூறினார். ஹீலிங் ஃபேத் இஸ் தேர். அதாவது 12 வருடம் பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட பொழுது அவள் சுகமடைந்தாள். இயேசு கூறினார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று. தட் இஸ் ஹீலிங் ஃபெய்த். டு யூ ஹாவ் ப்ரெஷியஸ் ஃபெய்த்? பேதுரு அவர் எழுதின நிருபத்தில் அருமையான விசுவாசத்தை பற்றி கூறியுள்ளார். டு யூ ஹாவ் இன்க்ரீசிங் ஃபெய்த்? அதாவது இயேசுவிடம் சீஷர்கள் வந்து எங்கள் விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கூறுகிறார். டெட் ஃபெய்த் இஸ் தேர். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ப்ரேயர் ஃபெய்த் இஸ் தேர். விசுவாசியின் ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஃபுல் ஃபெய்த் இஸ் தேர். ஸ்தேவான் அன்று விசுவாசத்திலும் பலத்திலும் நிறைந்தவனாய், see the word, நிறைந்தவனாய் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். There is no faith in this world also. ஆம், இயேசு கடலை அதட்டிய பின்பு சீஷர்களிடம் வந்து உங்கள் விசுவாசம் எங்கே போயிற்று என்று கேட்டார். நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நல்ல டாபிக், நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று. கர்த்தர் தாமே நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்வாராக.